ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஆனால் செய்ய போகிறது நான் கிடையாது, அம்மா செய்ய போகிறாங்க. அம்மா செய்யலாமா? செய்யலாம். எண்ணெய் ஊற்றிக்கினேன். எண்ணெய் ஊற்றிருக்காங்க தேவையான அளவு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். மீன் குழம்புனாலே மோஸ்ட்டாக மண் சட்டியில் செஞ்சால் நல்லாயிருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் போடுறேன். பச்சை மிளகாயும் போட்டுறேன். வெங்காயம் சேர்த்துட்டு பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்காங்க. அவங்க பேசுகிறாங்க, ஸ்லோவாக பேசுகிறாங்க. ஃபஸ்ட் டைம்ன்றதுனால போக போக நல்லா பேசுவாங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அம்மா நல்லா மீன் குழம்பு வைப்பாங்க. நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மா எல்லா குழம்புமே நல்லா தான் வைப்பாங்க. ஸ்பெசிஃபிக்காக மீன் குழம்பு இன்னும் நல்லாயிருக்கும். அம்மா வச்சா எல்லாமே நல்லா தான் இருக்கும். இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் தட்டி வச்சிருக்காங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு போடுறேன். கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை போட்டிருக்காங்க. நல்லா வதக்குங்க. எந்த அளவு நல்லா வதங்குதோ அந்த அளவு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊர் ஸ்டைலில் நாங்கள் இப்படி தான் வைப்போம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், போட்டோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். புளி பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம் சைஸ் விட கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி அந்த அளவு புளி எடுத்துக்கலாம். மீன் குழம்புக்கு புளி தான் மோஸ்ட்டாக அதிகமாக சேர்க்கணும். ஏன்னா அந்த மீன் ஸ்மெல்லு வராமல் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மஞ்சள் ஒரு டீஸ்பூன் போடுறேன். மஞ்சள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி தேவையான அளவு போட்டு வதக்கிடுச்சு. புளி கரைச்சி ஊற்றி கொட்டித்தான். இந்த மாதிரி போட்டால் அடிப்பிடிங்க. புளி கரைச்சி ஊற்றுருங்க. தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ புளி கரைச்சி வச்சுருக்காங்க. அந்த புளியிலே உப்பையும் சேர்த்து போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்காங்க. இப்போ அந்த புளியை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் போடுறோம் பாரு. மிளகாத்தூள்ல காரமாக தான் இருக்கணும். ஒரு 3 போட்டுக்கணும். இப்போ நல்லா தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டிருக்காங்க. ஒரு தடவை கொச்சிட்டா பாருங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் குழம்புல. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நல்லா குழம்பு கொதிக்கட்டும். இன்றைக்கி நாங்கள் இந்த மீன் தான் எடுத்திருக்கோம், கிழிச்ச மீன்.
இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. நல்லா சுண்டி மீன் போட வேண்டியதுதான். மீன் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நாங்கள் என்ன மீன் எடுத்துருக்கோன்னா கிளிச்ச மீன் தான் எடுத்துருக்கோம். இந்த கிளிச்ச மீன் தான் எடுத்துருக்கோம். இப்போ மீன் சேர்த்துக்கலாம். எங்கள் ஊர் சைடில் இது கிளிச்ச மீன்னு சொல்லுவோம். உங்கள் ஊர் சைடில் என்ன சொல்லுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். குழம்பு வந்து நல்லா சுண்டனதுக்கப்புறம் போடணும். நீங்கள் கொஞ்சமாக சுண்டிடுச்சு அப்படின்ட்டு போட்டிங்கன்னா அது தண்ணியாக இருக்க மாதிரி ஆகிடும். குழம்பு நல்லா சுண்டனதும் மீன் ஆட் பண்ணிக்கலாம். மீன் போட்டு எவ்வளோ நேரமாக இருக்கணும்? கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம் அது மாதிரி இருந்தாலே போதும். குழம்பு நல்லா சொண்டிச்சு. இப்போ இறக்கி வச்சுக்கலாம். இதுக்கு மேலேயும் ரொம்ப விட்டா அப்புறம் தீஞ்ச மாதிரி ஆகிடும். மேலே கருவேப்பிலை போட்டு இறக்கிக்கலாம். ஃபைனலாக அம்மா செஞ்ச மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் சாப்பிடுவாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஃபைனலாக அம்மா செஞ்ச மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து அப்பா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாரு. வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து அப்பா வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாரு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். எப்படி இருக்குப்பா? சூப்பராக இருக்குது. நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக அப்பாவும் சாப்பிட்டு நல்லா இருக்கு சொல்லியிருக்காரு. நிஜமாலுமே நல்லாயிருக்கும், சும்மா சொல்லலை. நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.